மகர ராசிக்கான பலன். ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் சனி இருக்கிறார்கள். மகராசிகள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும். பத்தாவது சுக்கிரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார். ஒரு ராசிக்கு யோகாதியான சுக்கிரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். உங்கள் மனைவியால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. உங்கள் மனை மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். பேச்சில் நிதானம் தேவை. யாரோடையும் சண்டை போடாமல் இருங்க. மூணாம் இடத்தில் சூரியன் புதன் ராகு இருக்கிறார்கள். எட்டாம் தேதி சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். பாவங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பாகும். உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். துணிச்சலை அதையும் சாதிக்கணும்னு நினைப்பீர்கள். நாலாம் இடத்தில் குரு இருக்கிறார். குரு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். உங்கள் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு விரயம் ஏற்படும். உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். குழந்தைகள் மூலம் விரயம் ஏற்படும். குழந்தைகள் மூலம் விரயம் ஏற்படும். ஒன்பதாம் இடத்துக்கு கேது இருக்கிறார். நீங்கள் தீர்த்த யாத்திரை செல்வீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். புதன் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த பிரிவில் உங்களுக்கு வேலையில் ஒரு உயர்வு ஏற்படும். 9ஆம் இடத்தை சூரியன் பார்க்கிறார். உங்கள் வேலையில் ஒரு உயர்வு ஏற்படும். வேலையில் ஒரு ஏற்றம் ஏற்படும். உங்கள் ஆபீஸில் உங்களுக்கு ஒரு ரீகாக்னேஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கூட வாய்ப்பு இருக்கிறது. மகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரன் நல்ல இடத்தில் இருக்கிறார். 10ஆம் தேதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. மகராசிக்காரர் நல்ல பலன்களே நடக்கும்.